ஹலோ குழந்தைகளா, இந்த சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், நேரடியாக கதைக்குள் போகலாம். இன்று நாம் ஒரு சிறப்பான கதையை பற்றி பேசப் போகிறோம். நாம் செய்யும் விஷயங்கள் மற்றவர்களை எப்படி உணர வைக்கிறது என்பதை பற்றி ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்ட ஒரு சிறுவனின் கதைதான் இது. நீங்கள் எப்போதாவது இருட்டை பார்த்து பயந்திருக்கிறீர்களா? அந்த பயம் எப்படி இருக்கும் என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். ஏனென்றால் அந்த உணர்வை புரிந்து கொள்வதுதான் பச்சாதாபம் என்று சொல்லப்படும் ஒரு மிகப்பெரிய சூப்பர் பவரை நம்மால் திறக்க உதவும் சாவி. முதல் பகுதியில் கவின் என்ற ஒரு சிறுவனின் பயமுறுத்தும் விளையாடுகளைப் பற்றி பார்க்கலாம். அவனுக்கு மற்றவர்களை பயமுறுத்துவதென்றால் அவ்வளவு இஷ்டம். அமைதியான ஒரு கிராமத்துல கவின் என்று ஒரு சிறுவன் இருந்தான். தன்னை விட சிறிய குழந்தைகளை பயமுறுத்தி விளையாடுவது ரொம்பவும் ஜாலியான விஷயம் என்று அவன் நினைத்தான். இருட்டிய உடனே அந்த பழைய ஆலமரத்துக்கு பின்னால போய் ஒளிந்து கொள்வான். திடீரென்னு பேய் பிசாசு என்று கத்துவான். வெள்ளை போர்வை போர்த்துக் கொள்வான். விசித்திரமான சத்தமெல்லாம் போடுவான். அந்த சிறிய குழந்தைகள் அலறி அடித்துக்கொண்டு ஓடுவதை பார்த்து சத்தமாக சிரித்து சந்தோஷப்படுவான். சரி, இப்படி பயமுறுத்துவது மற்றவர்களை எப்படி காயப்படுத்துகிறது என்றே அடுத்த பகுதியில் பார்ப்போம். குறிப்பாக அருண் என்ற ஒரு சிறுவனுக்கு வந்த கெட்ட கனவுகள் பற்றி. இங்க பாருங்களேன், ஒரே விஷயம் எப்படி இரண்டு பேரை வெவ்வேறாக உணர வைக்கிறது. கவினுக்கு இது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. சிரிச்சு கொண்டே இருந்தான். ஆனால் எப்போதுமே சுட்டித்தனமாக இருக்கும் அருண் இதற்கப்புறம் தனியாக நடக்கவே பயந்தான். அவனுக்கு கெட்ட கனவுகள் வர ஆரம்பித்து விட்டன. மிகவும் அமைதியாகவும் பதற்றமாகவும் மாறிவிட்டான். இதனால் நடந்த மிகவும் சோகமான விஷயம் என்ன தெரியுமா? கவினின் இந்த விளையாட்டுகளால் சிறிய குழந்தைகள் மாலை நேரத்தில் வெளியே வந்து விளையாடுவதையே நிறுத்திவிட்டார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த விளையாட்டு இடத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். விளையாட்டு நேரத்தில் எல்லாரும் பயத்தோடு இருப்பதை கவினின் ஆசிரியை கவனித்து விட்டார். அப்போது அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் ரொம்ப கவனமாக கேட்க வேண்டும். குழந்தைகளை பயமுறுத்துவது அவர்களை ஆழமாக காயப்படுத்தும் என்று உனக்கு தெரியுமா? பயம் என்பது ஒரு பொழுதுபோக்கல்ல என்று மிகவும் தெளிவாக சொன்னார். ஆனால் கவின் அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. சிரித்துக்கொண்டே, நான் சும்மா விளையாட்டுக்குத்தான் செய்தேன் என்று சொல்லிவிட்டான். மற்றவர்களை பயமுறுத்துவது அவர்களின் தன்னம்பிக்கையை அழித்துவிடும் என்ற ஆசிரியையின் எச்சரிக்கையை அவன் பொருட்படுத்தவே இல்லை. ஆனால் சீக்கிரமே அவனுக்கு ஒரு பெரிய பாடம் காத்திருந்தது. இந்த மூன்றாவது பகுதியில் என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஒரு இருண்ட புயல் வீசும் இரவு. இப்போது கவின் பயப்படுவதற்கான நேரம் வந்துவிட்டது. கொஞ்ச நாளுக்குப் பிறகு நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. ஒரு நாள் மாலை பலத்த மழை பெய்தபோது கவின் தனியாக வீட்டை நோக்கி நடந்து சென்றான். அவனுடைய பயம் எப்படி நிமிடத்திற்கு நிமிடம் அதிகரிக்கிறது என்று பாருங்களேன். திடீரென்று கரண்ட் போய்விட்டது. பலத்த காற்றில் மரங்களெல்லாம் ஆடுகின்றன. புதர்களிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்கின்றன. திடீரென்று அவன் மற்றவர்களுக்கு சொன்ன பேய் கதைகளெல்லாம் அவனுக்கே ஞாபகம் வர ஆரம்பித்து விட்டன. அதுவும் 4வது நிமிடத்தில் ஒரு நாய் மிகவும் சத்தமாக குரைத்ததை கேட்டு அவன் பயங்கரமாக பயந்து விட்டான். அந்த பயத்தில் அப்படியே சேற்று நீரில் வழுக்கி விழுந்து காலில் நன்றாக அடிபட்டு விட்டது. அந்த இருட்டில் யாராவது உதவிக்கு வரமாட்டார்களா என்று மிகவும் கஷ்டப்பட்டு சத்தமாக கத்தினான். இங்கே நடந்த மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவனுடைய குரலை கேட்டு டார்ச் விளக்குகளுடன் ஓடி வந்து அவனை காப்பாற்றியது வேறு யாரும் இல்ல, கிராம மக்களும். கவின் இத்தனை நாளாக யாரை பயமுறுத்தி வந்தானோ அதே அருணின் அப்பா அவன்தான். 4வது பகுதிக்கு வருவோம். பயத்தில் பச்சாதாபத்தை கண்டறிதல். அதாவது பயம் என்றால் எப்படி இருக்கும் என்று அவனாகவே உணர்ந்து கற்றுக்கொண்டான். வீட்டுக்கு நடந்து போகும்போது கவினுக்கு மிகவும் வெட்கமாக இருந்தது. மற்ற சிறிய குழந்தைகள் அனுபவித்த அதே பயத்தை இப்போது அவனும் அனுபவித்ததால் அவனுக்கு அவர்கள் மேல் பச்சாதாபம் வந்தது. பச்சாதாபம் என்றால் என்ன? பயம் எவ்வளவு மோசமானது என்று மற்றவர்களின் இடத்திலிருந்து புரிந்து கொள்வதுதான். இது மிகவும் அருமையான ஒரு வார்த்தை இல்லையா? அடுத்த நாள் காலையில் பள்ளிக்கு போனவுடனே கவின் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய இந்த புதிய புரிதலை வைத்து நேராக அந்த சிறிய குழந்தைகளிடம் சென்று, உங்கள் எல்லாரையும் பயமுறுத்தியதற்கு என்னை மன்னித்து விடுங்கள். நான் அதை வேடிக்கை என்று நினைத்தேன். ஆனால் பயம் எவ்வளவு வலியை தரும் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன் என்று உண்மையான மனதோடு மன்னிப்பு கேட்டான். அப்போது அருண் மென்மையாக சிரித்துக்கொண்டே, பரவாயில்லை, ஆனால் தயவு செய்து இனி யாரையும் பயமுறுத்தாதீர்கள் என்று சொன்னான். ஒருவர் தவறே செய்திருந்தாலும் நாம் எப்போதும் அவர்களுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்க முடியும் என்பதை அருண் மிகவும் அழகாக நிரூபித்து காட்டினான். இப்போது நாம் கடைசி பகுதிக்கு வந்துவிட்டோம். அன்பின் சூப்பர் பவர், தவறுகளை எப்படி சரி செய்வது என்று பார்க்கலாம். அந்த நாளுக்கு பிறகு கவின் முழுவதுமாக மாறிவிட்டான். பயத்தை உருவாக்குவதற்கு பதிலாக அன்பை பரப்ப முடிவு செய்தான். முதலில் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டான்.
பின்பு விளையாட்டு நேரத்தில் சிறிய குழந்தைகளுக்கு உதவினான். எல்லாரையும் சிரிக்க வைக்க ஜாலியான கதைகளை சொன்னான். இந்த மாதிரி நேர்மறையான விஷயங்களை செய்ததால் எல்லா குழந்தைகளும் மறுபடியும் அவனுடன் மிகவும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் உணர ஆரம்பித்து விட்டார்கள். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், மற்றவர்களை பயமுறுத்துவது ஒரு நல்ல பொழுதுபோக்கே கிடையாது. அது அவர்களின் நம்பிக்கையை உடைத்துவிடும். உண்மையான மகிழ்ச்சி என்பது மற்றவர்களை பதற்றப்படுத்துவதில் இல்லை, அவர்களை சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் உணர வைப்பதில்தான் இருக்கிறது. சரி, முடிவாக உங்களிடம் நான் கேட்க நினைக்கும் கேள்வி இதுதான். பச்சாதாபம் என்ற சூப்பர் பவரை பற்றி இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படியானால் இன்று நீங்கள் மற்றவர்களுக்காக செய்யப்போகும் அந்த ஒரு அன்பான செயல் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான தொகுப்பில் சந்திக்கலாம்.